எங்களது முத்து நகரான தூத்துக்குடியில் விடிவெள்ளியாய் வரலாறாய் நிமிர்ந்து நிற்கிறது ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி. கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டுப் போட்டிகளிலும் நம் கல்லூரி மாணவிகள் பல்கலைக்கழக அளவில் முதன்மை பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கல்லூரியில் பாஸ்கெட்பால், த்ரோபால், தடகள போட்டிகள், ஷட்டில்காக் மற்றும் உள் விளையாட்டு அரங்கங்களிலும் மாணவிகளை தயார்படுத்தி வெற்றி பெற வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது கல்லூரியின் உடற்கல்வியியல் துறை. மேலும் எங்கள் மாணவியர் NCC, NSS, YRC, UBA போன்ற எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்களிலும் சிறந்து விளங்குகின்றனர். உலகை உள்ளங்கையில் கொண்டு வந்த உன்னத தருணங்களாய் சுயதொழில் வாழ்வின் பாதையை வகுத்து காட்டும், எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற துணிவு எதிர்வரும் துன்பங்களை துரத்தியடிக்கும் சுயதொழிலின் முக்கியத்துவத்தை மாணவிகளுக்கு உணர்த்தி வருங்காலம் வளமாக அமைய வழிவகுப்பதாய் அமைந்துள்ளது எமது கல்லூரியின் மகாமாட். எத்தனை ஆனந்தம் என்னுள், இசை அனைத்திற்கும் மருந்து, காற்றும் இசையாகும் நீ அதை சுவாசித்தால், வார்த்தைகளும் கவிதையாகும் நீ அதை வாசித்தால். இசையில் மட்டுமல்லாது எமது மாணவிகள் பரதம், இசை, நாடகம், பாரம்பரிய திருவிழாக்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம் என தமிழர்தம் கலைகளால் கண்களையும் மனதையும் கவருவதாக திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். நமது முதலமைச்சர் அவர்களின் எண்ணத்தில் உதித்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதுமை பெண் திட்டமும் விடியல் பயண திட்டமும் ஏராளமான மாணவிகளின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளது. ஏழை எளியவர்கள் கற்பதற்கு வழியில்லை எனும் நிலை மாறி கல்வியால் தன்னம்பிக்கையை வளர்த்தவர் நம் முதல்வர் அவர்கள். எமது 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கிய மாணவி கஷிகாவின் பேச்சு முதலமைச்சர் அவர்களால் சட்டமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டது சிறப்புக்குரிய நிகழ்வு. பாருலகை காணும் மாதர்களின் கனவினை நனவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கும் எமது நிர்வாகத்தின் அறப்பணி என்றும் தொடரட்டும்.